உலகமே தூங்கிக் கொண்டிருந்த அந்த நள்ளிரவு நேரம். திடீரென ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் வானை பிழக்கும் சத்தம். அடுத்த சில நிமிடங்களில் கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து விழுந்த ஏவுகணைகள். தூக்கத்திலிருந்த அப்பாவி மக்கள் என்ன நடக்கிறது என்று தெரிவதற்கு முன்பே எல்லாம் முடிந்துவிட்டது. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் படக்காட்சி அல்ல. கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பு ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் நடந்த உண்மை சம்பவம். அண்டை நாடுகளாக இருந்தும் இப்போது ஒருவரையொருவர் அழித்துப் கொள்ளும் நிலைக்கு இந்த நாடுகள் ஏன் தள்ளப்பட்டன? இந்த தாக்குதலின் பின்னணியில் இருக்கும் அதிர்ச்சிகரமான உண்மைகள் என்ன? ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் பலியானது எப்படி? விரிவாக பார்ப்போம். முதலில் என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். பாகிஸ்தான் இராணுவம் தனது போர் விமானங்கள் மூலமாக ஆப்கானிஸ்தானின் எல்லைக்குள் புகுந்து அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. குறிப்பாக நங்கர்ஹார் மற்றும் பக்திகா ஆகிய 2 மாகாணங்கள்தான் இந்த தாக்குதலின் முக்கிய இலக்காக இருந்திருக்கின்றன. பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படும் காரணம் என்னவென்றால், தங்கள் நாட்டுக்குள் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தும் அமைப்புகள் ஆப்கானிஸ்தான் மண்ணில் பதுங்கியிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் யார் தெரியுமா? அங்கேதான் பெரும் சர்ச்சை வெடித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் படி கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இதன் உச்சகட்ட கொடூரமாக பெக்சுத் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் மொத்தமாக பலியாகியுள்ளனர். ஒரு வம்சமே ஒரே இரவில் தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அரசு செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் இந்த சம்பவத்தை மிக கடுமையாக கண்டித்துள்ளார். பாகிஸ்தான் தனது நாட்டின் பாதுகாப்பு பலவீனங்களை மறைக்க எங்கள் நாட்டு அப்பாவி மக்கள் மீது குண்டு வீசுகிறது என்பதுதான் அவரின் குற்றச்சாட்டு. ஆனால் பாகிஸ்தான் அமைச்சர் அத்தாவுல்லா தரார் கூறுவது வேறு விதமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார் என்றால், எங்கள் உளவுத்துறை கொடுத்த துல்லியமான தகவலின்படி தாலிபான் மற்றும் அதன் துணை அமைப்புகளுக்கு சொந்தமான 7 முக்கிய முகாம்களைத்தான் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்கிறார். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு நாடு மற்றொரு நாட்டின் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்துவது என்பது சர்வதேச விதிகளின்படி மிகப்பெரிய குற்றம். அதுவும் அண்டை நாடுகளாக இருக்கும்போது இது ஒரு போருக்கான தொடக்கமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் பாகிஸ்தான் எடுத்த இந்த அதிரடி முடிவு சரியா, அல்லது இது ஒரு அவசரமான முடிவா? உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போது இதற்கான அடிப்படை காரணத்தை பார்ப்போம். ஏன் திடீரென்று பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்த வேண்டும்? இதற்கு பின்னால் ஒரு நீண்டகால பகை இருக்கிறது. கடந்த ஓராண்டுக்கும் மேலாக பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே எல்லை பிரச்சினை உச்சத்தில் உள்ளது. குறிப்பாக தெஹரிக்-இ-தாலிபான் பாகிஸ்தான் மற்றும் பலூச் லிபரேஷன் ஆர்மி போன்ற அமைப்புகள் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு பெரும் தலைவலியாக இருந்து வருகின்றன. இந்த அமைப்புகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. சமீபகாலமாக பாகிஸ்தானில் நடந்த சில சம்பவங்களை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ரமதான் மாதம் தொடங்கிய சில நாட்களிலேயே பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத், பஜௌர் மற்றும் பானு ஆகிய இடங்களில் தற்கொலைப்படை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இஸ்லாமாபாத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் மட்டும் 30க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். அதேபோல் பஜௌர் பகுதியில் நடந்த தாக்குதலில் 11 இராணுவ வீரர்கள் மற்றும் ஒரு குழந்தை உயிரிழந்தன. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் பாகிஸ்தான் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தன. மக்கள் மத்தியில் அரசு மற்றும் இராணுவத்தின் மீதான நம்பிக்கை குறையத் தொடங்கியது. இதற்கு பழிவாங்கவே பாகிஸ்தான் இப்போது ஆப்கானிஸ்தானை தாக்கியுள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகிறார்கள். பொதுவான பின்னணியை பார்த்தால் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே உள்ள அந்த துரந்த் எல்லைக்கோடுதான் எல்லா பிரச்சினைகளுக்கும் ஆணிவேர். இந்த எல்லையை ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இதுவரை முளைப்படி அங்கீகரிக்கவே இல்லை. இது ஆங்கிலேயர்களால் பிரிக்கப்பட்ட கோடு என்பதுதான் அவர்களின் வாதம். இதனால் எல்லையில் அடிக்கடி துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடப்பது வழக்கம். ஆனால் இப்போது போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசியிருப்பது நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுவிட்டது. இதன் பின்னணியில் இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், பாகிஸ்தானின் உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள். பாகிஸ்தானில் தற்போது பொருளாதார நெருக்கடி ஒருபுறம், அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை மறுபுறம் என பல சிக்கல்கள் உள்ளன.
மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இதுபோன்ற எல்லை தாக்குதல்களை இராணுவம் பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகமும் சில சர்வதேச ஊடகங்களால் எழுப்பப்படுகிறது. ஆனால் எதுவாக இருந்தாலும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு என்பதை நியாயப்படுத்தவே முடியாது. நங்கர்ஹார் மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் படங்களை பார்க்கும்போது சிதைந்து கிடக்கும் குழந்தைகளின் பொம்மைகளும் புத்தகங்களும் இந்த தாக்குதலின் கோர முகத்தை காட்டுகின்றன. உறுதியாக தெரிந்தது என்னவென்றால், இது வெறும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை மட்டுமல்ல, இது ஒரு அரசியல் செய்தியும் கூட. ஆப்கானிஸ்தானில் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் தாலிபான்கள் இந்த தாக்குதலை சும்மா விடப்போவதில்லை என்று எச்சரித்துள்ளனர். எங்கள் இறையாண்மையை மீறுவதை நாங்கள் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். இதற்கிடையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. வர்த்தகம் முடங்கியுள்ளது. ஆயிரக்கணக்கான லாரிகள் எல்லையின் இருபுறமும் காத்து கிடக்கின்றன. இது இரு நாடுகளின் பொருளாதாரத்தையும் மேலும் பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சரி, இப்போது பாகிஸ்தான் சொல்லும் அந்த உளவுத்துறை தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று பார்ப்போம். பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்படும் 7 முகாம்கள் என்பது உண்மையில் தாலிபான் அமைப்பினரின் மறைவிடங்களா அல்லது சாதாரண குடியிருப்புகளா? சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இது குறித்து கவலை தெரிவித்துள்ளன. ஏனென்றால் கொல்லப்பட்ட 17 பேர் கொண்ட ஒரே குடும்பத்தில் பெரும்பாலானோர் பெண்கள். ஒரு நாட்டின் உளவுத்துறை இவ்வளவு பெரிய தவறை செய்ய வாய்ப்பிருக்கிறதா? அல்லது இது திட்டமிடப்பட்ட ஒரு மிரட்டல் நடவடிக்கையா? இங்கேதான் சிலரின் கருத்து என்னவென்றால், பாகிஸ்தான் தனது வலிமையை காட்ட வேண்டும் என்பதற்காக சில தவறான இலக்குகளை தாக்கியிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள். இதற்கு முன்னதாக, அதாவது சில மாதங்களுக்கு முன்பு ஈரான் நாட்டுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இதே போன்ற ஒரு மோதல் வெடித்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஈரான் பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தியது, அதற்கு பதிலாக பாகிஸ்தான் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்தியது. இப்போது அதே பாணியில் ஆப்கானிஸ்தானுடன் மோதல் தொடங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் தனது அண்டை நாடுகள் அனைத்தோடும் ஒரே நேரத்தில் மோதல் போக்கை கடைபிடிப்பது அந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு எந்த அளவுக்கு நல்லது? குறிப்பாக இந்தியா, ஈரான், இப்போது ஆப்கானிஸ்தான் என எல்லா எல்லைகளும் பதற்றமாகவே இருக்கின்றன. இந்தியாவுக்கு இதை பற்றிய பார்வை என்னவாக இருக்கும்? இந்தியா எப்போதும் பயங்கரவாதத்தை எதிர்க்கிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதையும் இந்தியா ஒருபோதும் ஆதரிக்காது. ஆப்கானிஸ்தானில் இந்தியா பல வளர்ச்சி திட்டங்களை செய்து வருகிறது. அங்கு ஒரு போர் சூழல் உருவானால் அது ஒட்டுமொத்த தெற்காசியாவிற்கே அச்சுறுத்தலாக மாறும். சர்வதேச ஊடகங்கள் மற்றும் அரசு அறிக்கைகளின்படி தாலிபான் அமைப்பினர் இப்போது நவீன ஆயுதங்களை கொண்டுள்ளனர். அமெரிக்கா விட்டு சென்ற அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் வாகனங்கள் இப்போது தாலிபான்கள் வசம் உள்ளன. அவர்கள் பதில் தாக்குதல் நடத்த தொடங்கினால் பாகிஸ்தானின் எல்லைப் பகுதிகள் நிலைகுலைந்து போகும். இப்போது ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தான் தாலிபான்களுக்கும் என்ன வித்தியாசம்? பலரும் இவை இரண்டும் ஒன்று என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதுதான் இல்லை. ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் அந்த நாட்டின் அரசை நடத்துகிறார்கள். பாகிஸ்தான் தாலிபான்கள் டிடிபி பாகிஸ்தான் அரசை வீழ்த்தி அங்கே தாலிபான் ஆட்சியை அமல்படுத்த துடிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு மத ரீதியான மற்றும் இன ரீதியான பிணைப்பு இருக்கிறது. இதனால் டிடிபி அமைப்பினரை தாலிபான்கள் தங்கள் சகோதரர்களாகவே பார்க்கிறார்கள். அதனால்தான் அவர்களை தங்களுக்கு காட்டிக் கொடுக்கவோ அல்லது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் மறுக்கிறார்கள். இந்த சிக்கல்தான் இப்போது போராக மாறியிருக்கிறது. பாகிஸ்தான் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் உங்கள் மண்ணில் டிடிபி அமைப்பினருக்கு அடைக்கலம் கொடுக்காதீர்கள் என்கிறது. ஆனால் ஆப்கானிஸ்தான், அவர்கள் எங்கள் மண்ணில் இல்லை, உங்கள் நாட்டு பிரச்சனையை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கைவிரித்து விடுகிறது. இந்த இழுபறிதான் இப்போது குண்டுவீச்சில் வந்து முடிந்திருக்கிறது. இதற்கிடையில் இந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஒரு முக்கியமான கூட்டத்தை கூட்டியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மற்றொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் தனது எல்லையில் பீரங்கிகளை நிறுத்தி வருவதாக செய்திகள் வெளிவருகின்றன. இறுதியாக இதை பற்றி நாம் சில உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த போராக இருந்தாலும், எந்த தாக்குதலாக இருந்தாலும், அதன் முடிவில் பாதிக்கப்படுவது என்னவோ சாதாரண மனிதர்கள்தான். இன்று நங்ககாரில் 17 பேர் பலியான குடும்பத்திற்கு பாகிஸ்தானோ அல்லது தாலிபான்களோ என்ன பதில் சொல்லப் போகிறார்கள்? போர் என்பது தீர்வாகாது. பேச்சுவார்த்தை மட்டுமே அமைதிக்கு வழிவகுக்கும். ஆனால் தற்போது இருக்கும் சூழலை பார்த்தால்
பேச்சுவார்த்தைக்கு சாத்தியமே இல்லை என்பது போல் தெரிகிறது. இரு நாடுகளும் தங்கள் பிடிவாரத்தை விடத் தயாராக இல்லை. விரைவாக தொகுத்து பார்த்தால் 1. பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. 2. இதில் அப்பாவி மக்கள், குறிப்பாக ஒரு குடும்பத்தை சேர்ந்த 17 பேர் பலியாகியுள்ளனர். 3. பாகிஸ்தான் இதை தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கை என்கிறது, ஆனால் ஆப்கானிஸ்தான் இதை ஒரு போர் நடவடிக்கையாக பார்க்கிறது. 4. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளது. இதன் தாக்கம் எப்படி இருக்கும்? எல்லைகளில் போர் மூழுமா அல்லது சர்வதேச நாடுகள் தலையிட்டு இதை தடுக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாகிஸ்தானின் இந்த அதிரடி தாக்குதல் அண்டை நாடுகளுடனான உறவை முற்றிலும் சிதைத்து விடுமா, அல்லது தீவிரவாதத்தை ஒழிக்க இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகள் அவசியமா? உங்களது நியாயமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கை வெறும் எச்சரிக்கையா அல்லது முழுநேர போருக்கான அச்சாரமா என்பது வரும் நாட்களில் தெரிந்துவிடும். தாலிபான் தரப்பில் எடுக்கப்பட போகும் அடுத்த கட்ட முடிவுகள் ஆசியாவின் பாதுகாப்பை தீர்மானிக்கும். எல்லைகளில் வாழும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது இரு நாடுகளின் கடமை. அமைதி திரும்புமா அல்லது ஆயுதங்கள் பேசுமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இது போன்ற விரிவான செய்திகள் மற்றும் உலக அரசியல் குறித்த அலசல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.